Hi friends, welcome to Hari's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரேப் ஜூஸ் தான் வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்துப்போ கிரேப் ஜூஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம வாரத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். கிரேப்ஸை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேப்ஸ்லாம் நம்ம உதிர்த்து போட்டுக்கலாம். பாருங்க நல்லா உதிர்த்து போட்டாச்சு. இதை இன்னொரு நேரம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு திருப்பி இன்னொரு கிரேப்ஸ் 2 நேரம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை நம்ம வேக வச்சு அப்புறம் நல்லா சூடானதுக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கிரேப்ஸை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எவ்வளவு அழகா கொதிச்சு வந்திருக்குன்னு. இதை இப்ப நம்ம ஒரு மத்த வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு விட்டா இன்னும் கூட நல்லா சாறு உள்ள இறங்கும். அதனாலதான் நம்ம நல்லா மசிச்சு விடுறோம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வேகட்டும். பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் கூட வேகட்டும், நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா வெந்து கிரேப்ஸோட சாறு எல்லாமே நல்லா இறங்கிட்டு இந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கிரேப்ஸை நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேப்ஸை. பாருங்க கிரேப்ஸ் நம்ம அவிச்சு வச்சு கிரேப்ஸை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த கிரேப்ஸ் வந்து இப்படி நம்ம அவிச்சு எடுக்கிறது வந்து நம்ம இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது விருந்தாங்க யாரும் வந்திருந்தாங்க, கெஸ்ட் யாரும் வந்திருந்தாங்கன்னா நம்ம இதை ஜூஸை டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். ஜூஸ் டம்ளர் ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னு. நம்ம அவிச்சு எடுத்தா மட்டும்தான் அந்த கலர் வரும், இல்லைனாக்கு வராது. மிக்சியில பச்சை அரைச்சி எடுத்தா அந்த கலர் வராது. அதனாலதான் நம்ம அரைச்சி இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லணும். நம்ம டேஸ்ட் வேற லெவல், ரொம்ப டேஸ்டா இருக்கு. தினசரி காலையில 8 மணிக்கு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகும். மறக்காம பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.